பேய் மாதிரி நீங்க வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு வெள்ளை பேய் மண்டையை பழக்க போறேன். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நல்லதோ நாங்க நல்லா இருக்க முடியும். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். 4 பேருக்கு வணக்கங்க. இன்னைக்கு இங்க வரதுக்கு அழகா உட்கார்ந்து சரி ஆவரமா மச்சிக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சு போயே பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா எனக்கு கோவம் வச்சு பொட்டியை தூக்கி வீட்டு கிளம்பிடுவேன். அதனால ஒண்ணு ஒரு பயம் வைக்கிறாங்க. என்ன பாக்குற என்ன தெரிகிறது? ரொம்ப அழகா இருக்க. நான் இருந்தேன் உனக்கும் மச்சான பாரடி மச்சான பாரடி மச்சான பாரடி மச்சான உடனே உடனே பாட்டாது ரசிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நானும் பார்க்க வந்திருக்கோம். நானும் பார்க்க வந்திருக்கேன். இப்பவே இப்படி சொன்னா என்ன பண்றது?
அப்படி இல்ல இந்த மாதிரி டான்ஸ்ல வரும்போது உட்காந்து ரசிப்போம். போதும் போதும் அல்வா கிண்ட வேணா. சரி ராசிடா. மறுபடியும் வாங்க. அதே மாதிரியா? இப்ப நிக்குதா? சரி சூப்பரா அருமையா. அந்த பாட்டுல அந்த வார்த்தை வராது. அழகே அழகே ஒண்ணு அப்படியா வரும்? அந்த பாட்டுல சரி அது ஜனவரி பிப்ரவரி அந்த பாட்டு வேற பாட்டு பாடவா? ரத்த கொதி போ ரத்த கொதி போ. மாமனாரே கண் கண்ட தெய்வம் இருக்காங்க. கொழுந்தியாதாம குலதெய்வம். என்னையா எல்லாம் பாத்தி சொல்றீங்க? மாமனார் மண்டிய பொழுந்துரு. ஏமா இந்த பாட்டோட வாத்தி பாடுற மாதிரி பாடுங்க. அந்த நாள தோறது போலமா அது சொல்லினாயா இல்ல சரினாயா? அவர் வேற வேலையா போறாரு. நீ அவரை புடிச்சுக்கிட்டு
மாமா மாமாங்க பாத்துக்கிறாங்க இருக்கிறாங்க. ஆமா ஏமா நாயை பத்தி வாங்க, நீ ஏமா பாத்துக்கிறேன்? நாயை பத்தி உனக்கு தெரியுமா? ஆமா நன்றி உள்ளதா. நாய் எப்படி தெரியுமா கொலைக்கு? முன்னாடி பொட்டை நாய் போகு, பின்னாடி ஆம்பளை நாய் போகு. இந்த ஆம்பளை நாய் பொட்டை நாயை பார்த்து எப்படி தெரியுமா கொலைக்கு? அப்படின்னா என்ன அர்த்தங்கிற? என்ன ஒரு 2 நாளா வரதுக்கிட்டு நீங்க மாட்டு கணக்காக போயிட்டே இருக்க. போன வர மாட்டேன் அந்த கருப்புல அடை இழுத்துக்கிட்டே கிடந்த சைஸா கெஞ்சினது. இது ஆம்பல் சைட்ல இந்த நாய், இது ஆம்பல் நாய் பொட்டை நாயை பார்த்து இப்படி கொலைக்கு. பொட்டை நாய் எப்படி கொலைக்கு? என்ன சொல்ற? அந்த நாய்க்கு மூடு சரியில்லைன்னு இருக்கு. மூடு சரியில்லையா? மூணு மாதிரி வேலை பார்த்தாலும் பின்னாடி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போன மாதிரி குழந்தை கிடக்கு. அப்ப அந்த நாய்க்கு மூடு சரியில்லை. மூடு நல்லா இருந்தா என்ன பண்ணும்? நல்ல மூடோட இருக்கப்பட்ட நாய்னு வச்சுக்க என்ன பண்ணும்? குலைக்கிற வேலையே கிடையாது. ஒன்லி சிக்னல் மட்டும் தான் குலைக்காது. இப்படி ஆச்சுன்னா நல்ல மூடுல இருக்குன்னு அர்த்தமா? துருத்தி குண்டிய குண்டிய அடுத்துன்னு வச்சுக்க பேட்டருக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த நாய் என்ன மூடுல இருக்கணும் அப்போ? மூடு சரியில்லாம இருக்கும் போல இருக்கு. ஆமா நாயை பத்தி பேச நீ அம்மா கொத்துக்கிறேன். நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்றீங்க. ஒரு வீட்டுல ஆம்பல் நாய் வளர்க்கிற நல்லதா பொட்டை நாய் வளர்க்கிற நல்லதா? ஆமா அதுதான் நல்லது. ஆம்பல் நாய் வளர்த்தேன்னு வச்சுக்க எந்த வீட்டுல பொட்டை நாய் இருக்குன்னு அங்கே ஓடி போயிருந்த நாய். ஆனா ஒரு பொட்டை நாயை மட்டும் வளர்த்து பாரு அக்கா, நம்ம வீட்டை சுத்தி வெறும் 10 நாய் 15 நாய் 24 மணி நேரம் கிடக்கும் பாத்துக்க. ஏன் பாதுகாப்பு இல்ல. நம்ம சொந்தக்காரங்க வந்தாலே இந்த நாய் எல்லாம் சேர்த்து நம்ம சொந்தக்காரங்களை குறைக்கு அப்படின்னு. ஆனா ஒரு ஆம்பளை நாய் வளர்த்து பாரு, எங்க பொட்டை நாய் இருக்கு அவன் வீட்டுல போய் தோட்டத்துல கூட நான் கடி வாங்கிட்டு உதவ வாங்கிட்டு அங்கே கிடக்கும் பாத்துக்க. இதுல இருந்து என்ன தெரியுது? பொம்பளை பின்னாடி ஆம்பளை போகக்கூடாது நான் சொல்றேன். போகக்கூடாது இல்லம்மா, போலாம். நல்ல வழியா இருந்தா அது போகலாம், கெட்ட வழியா இருந்தா போலாமா? போகக்கூடாதுல்ல, தெரியுதுல்ல. அப்புறம் யாரு அது இங்க போயிட்டு இருக்குது இந்த வழியில? எந்த வழியில போகக்கூடாது? வழிமாசா கொப்பா பண்றா மாசா பண்றா காலை கட்டியா கேட்டுக்கிட்டு இருக்கா மூச்சு போத உடச்சு கொடுப்பேங்க அப்படின்னு இந்த பிள்ளை டயலாக் பேசணும். அது நான் ஏற்றி பேசணும். அது பேசவே இல்லை. பேச அது இருக்கா சூடு இருக்கா சொல்ல இருக்கா நீ கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும். ஏன்னா நீ ரொம்ப நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை. சூடு இருக்கா சொல்ல இருக்கா அப்படி நீ என்ன முண்டை அப்படின்னு நீ என்ன கேட்கணும். கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சங்க பிடிச்சு துப்புவியா? எட்டுமா உனக்கு சங்கு? ஏன் சரி மண்டைய பொழுது போயிட்டே இருப்பேன். போயிட்டே இருப்பேன். ஏருக்கு மிச்சம் நாய் செத்து போயிருவேன். சன் டிவி ராஜ்டிவி விஜய் டிவி சனிக்கிழமை ஒரு மாதிரி சூரிய டிவியில கவர்ச்சி பண்ண மாட்டேங்குது. சாகு போட்டா தலைவர் வரவரு என் பாம்பு ஓடுச்சா வாயில இங்க நுழைத்தல் அதிகமா பேசாம முதல்ல அதிகமா பேசுற பொம்பளை அட்ட சரித்திரம் ஆம்பளை பேசுனா அப்படி சரித்திரமா மாறு. ஆம்பளை பொம்பளை ஒண்ணு பண்ண முடியாது. பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறது ஆம்பளை. நீங்க எங்க மரியாதை? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நீ நிக்கிற உன்னை சுத்தி பாதுகாப்பு அப்பா அம்மா நிக்கிறாங்களா? ஓ அண்ணன் வந்து நிக்கிறாங்களா? ஓ சொந்தக்காரங்க வந்து நிக்கிறாங்களா? 4-5 பயிர்கள் தான் நிக்கிறான். ஏன் உங்க பாதுகாப்பு? எங்களுக்கு வர பஸ் வந்தாலும் அந்த பஸ்ல நாங்க ஏறவே கிடையாது. நீங்க ஏறுற பஸ்ல ஏறணும். ஏன் உங்க பாதுகாப்புக்கு தான். நாங்க இறங்குற ஸ்டாப் வந்தாலும் அந்த ஸ்டாப்ல இறங்குறே கிடையாது. நீங்க இறங்குற ஸ்டாப்ல இறங்குறீங்க. உங்க பாதுகாப்புக்கு தான். நேரா இறங்கி நீங்க வீட்டுக்குள்ள போய் சன்னல் வழியா நின்றுட்டு வாங்க எங்களை கூப்பிடும் போது நாங்க வராம இருக்கிறோமே. அது எங்க பாதுகாப்பு? நீ பாட்டு வீட்டுல கொண்டு வச்சு வழக்க மாத்திரம் ஜாஸ்தி ஆகிட்டு ஏமா இன்னைக்கு பாதுகாப்பு நாளைக்கு பாதுகாப்பு ஆப்பு வைக்க போடுறாமா? எல்லா வகையிலும் ஆம்பளை பொறுமையை பொக்கிஷ ஆம்பளை. எங்க நீங்க பொறுமையா இருக்கீங்க? எங்க வரைக்கும் பாரு எவ்வளவு அருமையா உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. எத்தனையோ ஏரியா போயிருக்கோம். எத்தனையோ நேரம் கரைச்ச கச்சமுட்டை கிடக்கும். ஆனா எவ்வளவு அமைதியா உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. நீ பாரு ஆம்பளை வரைக்கும் எப்படி உட்காந்து நாடகம் பாத்துருக்காரு. ஏதாவது பொம்பளை உட்காந்து பாத்துருக்காரு. எதுக்காடி கேட்கற சொல்ற? எல்லாம் அவங்க நீ பேசுற போல கேட்கிறாங்களா?
பாரு எந்த சோத்த சுட வச்சு குழம்புல தண்ணி இப்ப பாரு ஆம்பளை இருக்க பங்காளி தட்டுங்க ஐயா அங்க பாரு இதுல இருந்து உங்க லட்சணம் தெரியல யாரு கவனிக்கிறது யாரு கவனிக்கலன்னு 4 பேர் உட்கார்ந்து கவனிக்கிறாங்க 4 பேர் எதுக்கு கவனிக்கிறாங்க கை தட்டுறதுல 2 வகை இருக்கு ஒண்ணு நம்ம பாராட்டி தட்டுறது இன்னொன்னு மூடிக்கிட்டு போங்கடா போயிட்டு அடுத்த வெளில வெள்ளி விடுக்கிறாங்க உங்க வர்க்கமே அதுக்கு தான் தட்டுறாங்க எங்க வர்க்கம் எதுக்கு தெரியுமா தட்டுறாங்க எப்படி எங்க வர்க்கம் தான் ஜெயிக்கணும் தட்டுறாங்க பொறுமையின் பொக்கிஷம் நாங்க தான் இவன் நேரம் கத்திட்டு கிடைக்கிறீங்க உங்க வர்க்கம் டீ வாங்கி கொடுத்துச்சா டீ வாங்கி கொடுக்குறது யாருப்பா ஆம்பளை வர்க்கம் எங்க வர்க்கம் தான் இந்த மாதிரி பாவம் பிள்ளையெல்லாம் கத்திட்டு கிடக்குது டீ எப்படி போட முடியும்னு கேட்கிறேன் டீ போட எப்படி போடுவீங்க நீங்க எங்க என்ன போட முடியாது சமைக்கிறத கூட ஆம்பளையும் பெரிய ஆள் அந்த விஷயத்துல என்ன சமைக்கிறதுல ஆம்பளை பெரிய ஆளு சமைக்கவே முடியாது 4 செவத்துக்குள்ள 4 பேருக்கு சமைச்சு போற நீ பெரிய ஆளா இந்த திருவிழாவில் 40,000 பேருக்கு அன்னதானத்துக்கு சமைச்சு போறாங்க ஆம்பளை அவன் பெரிய ஆளாமா தாங்கலாமா பெரிய ஆளு இங்க பாரு என்ன சமைக்கிற போறாரு சமைச்சாலும் பொம்பளை கை பக்கத்துக்கு ஈடாகாது நீங்க மைக்க போட்டு பேசுங்க நீங்க மைக்க ஆப்பா எப்படி அப்புறம் கோவம் வந்து நீங்க கோபப்பட்டா நல்லா இருக்கு அண்ணே நீ எல்லாத்தையும் ஏத்துனே என்னனே அண்ணே மைசூர்காரனே வாரமா கூப்பிடுறேன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா ஏன் மேல மைசூர் இருக்கு அப்படி நீ என்ன சமைக்கிற பாத்து போடுவோம்ல இன்னைக்கு இந்த திருவிழாவுக்கு 40 பேருக்கு அண்ணாவுக்கு சமைச்சு போறாங்க ஆம்பளை சட்டி எவ்வளவு பெரிய சட்டி தெரியுமா சட்டியா இருக்கு அவ்வளவு பெரிய சட்டி எங்காலும் கரண்டியை பார்த்துருக்கியா உங்க சட்டி எவ்வளவு சட்டியா இருந்தாலும் எங்காலும் கரண்டியை விட்டு கிண்டு வாங்க நீங்க வீட்டுக்கு அனுப்பி நின்றுக்கிட்டு டிவி வேற பாத்துக்கிறது இது வந்து என்ன தெரியுது பொம்பளை நாங்க ஒரே நேரத்துல 4 வேலை கூட 4 வேலை வாங்குறீங்க உருப்படியா வேலை பாக்குறீங்க உங்களோட பேச்சு பேசுறீங்கள சமைக்கிறதுல நீ பெரிய ஆளுன்னு சொல்றீங்க சுட்டுக்கிட்டு இருக்க தோசையில உப்பு இல்லாட்டி என்ன பண்ணுவேன் நான் கேட்கறது சுட்டுக்கிட்டு இருக்க தோசையில உப்பு இல்லாட்டி என்ன பண்ணுவேன் என்ன பண்றது என்ன பண்ணுவேன் உப்பு தண்ணி தொளிக்கணுமா அது நல்லாவே இருக்காதுங்க இதே எங்க ஹோட்டல்ல மாஸ்டர் சொல்லி பாரு மாஸ்டர் சுட்டுக்கிட்டு இருக்க தோசையில உப்பே இல்ல நீ என்ன பண்ணுவ உப்பு இல்லையா அட பாவிங்களா முன்னாடியே சொல்றது ஏடா அத சுட்டுக்கிட்டு வேற இருக்கமே சுட்டுக்கிட்டு இருக்க தோசையில உப்பு போடணும் எப்படி போடுவீங்க இருக்கிற வேலையில எல்லாம் வலிச்சு ஒரே அடி சாதாக்கு தோசை அப்படி கிழி கூட சாப்பிட சொன்னா அப்ப ஆஹா சூப்பரா இருக்கு சுவையா இருக்கு இப்படிதான் உப்பு போடுவீங்களா பேசி பேசுறீங்களாமா ஆம்பளை டெப்ல போடுவியா வெங்காயத்தை நறுக்கி பச்சை மிளகாய் போட்டு முட்டையை உடைச்சு என்னப்பா அப்படிதானே ஆம்லேட் போடுவாங்க நான் இது பேசுறேன் மாஸ்டர் சூப்பரா நல்லா 5 ஆம்லேட் சத்தம் வித்தியாசமா வருது ஏய் 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 என்ன ஐயோ ஐயோ என்ன முட்டை ஊத்துறீங்க ஏப்பா என்னடா முட்டை வந்து ஆப்பாயில் பூப்பாயில ஏன்னா முட்டை பூ முட்டையா போயிருக்கும் போல இருக்கா வச்சு உள்ள வச்சு அடிச்சு உங்க கல் இல்ல உங்க கல்லுல ஊத்துறேன் அது வெந்த சரிம்மா ஆம்புலன்ஸ் போட்டாச்சு ஆம்புலன்ஸ்ல பெப்பர் போடணும் பெப்பர் தீர்ந்து வச்சு என்ன தெரியாது மிளகு கொஞ்சம் நசுக்கி மேல போடணும் முடிஞ்சு வச்சு நசுக்கி போடுறதுக்குள்ள சாப்பிட்டு எந்திரிச்சு போயிருவேன் ஆமா இதே எங்க மாஸ்டர் சொல்லி பாரு நீங்க என்ன பெப்பர் தூக்கலாம் சொல்லி பாரு பெப்பர் தூக்கலாம் பெப்பர் தீந்து வச்சா என்ன நீங்க தீந்து போன ஐட்டமா சொல்லிட்டு இருக்காங்க பெப்பர் தீர்ந்து வைக்கும் போது சொல்ல மாட்டாங்க அப்படி இப்படி சொரிஞ்சு இருக்கு அதுக்கெல்லாம் எடுத்து 4 தட்டு அப்படி ஹோட்டல்ல இதைத்தான் மனப்பாறை பக்கம் பண்ணிட்டு அங்க 14 ஹோட்டல்ல சாப்பிட போறேன் அங்க ஹோட்டல்ல கிடக்காரு ராசா இங்க வாயா நாங்க அப்படியா பண்ணிட்டு இருக்கேன் சும்மா ஒரு காமெடிக்கு நகைச்சுவை காலி பண்ணிட்டு இருக்கேன் நாங்க அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏயா அந்த கரண்டி வச்சுக்கிட்டு அவரு அப்படி பண்ணல அதோட மோசமா கேளுங்க அவரு நாங்க அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் இப்படி பண்ணலாம் ராசா உங்க மீன் குழம்பு போய் சாப்பிடுங்க அப்படி இங்க சொல்லிக்கிட்டே இந்த கரண்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னையா மீன் குழம்பு ஒரு டேஸ்ட்டுமே இல்லாம இருக்கு உப்பு சப்பு இல்லாம இருக்கு என்னது மீன் குழம்பு உப்பு இல்லையா அப்படின்னு கரண்டி எடுத்தாரு லைட்டா உப்பு கொட்டி அது கிண்டி கொடுத்தாரு நம்மளே சாப்பிட்டு இப்ப எப்படி இருக்கு ஐயில குஞ்சு குழம்பு குஞ்சு குழம்பு
எப்படா களி ஓடல் குஞ்சு உடம்புடாம நெவல் நேரம் இங்க ஆடாது வந்துக்கிட்டு இருந்தேன். போட்டு கிண்டி கொடுத்து அதை சாப்பிட்டு நீ கொடுத்த வாங்கி கொடுத்த 2 புரோட்டா வெளியில வந்து சொல்லியா போட்டு 2 புரோட்டாவா முந்தாலே புரோட்டா சாப்பிட்டிய மணிமுத்து வாங்கிட்டு வந்து எப்படி இருந்துச்சு? டேஸ்டா பஞ்சு பஞ்சா சூப்பரா இருந்துச்சு. கட்டின எப்படி தெரியுமா பார்சல் கட்டினேன் மணிமுத்து 2 புரோட்டா அப்படின்னால என்ன என்ன புரோட்டாவா புரோட்டாவா 2 தொலைக்கலாம் இல்ல அப்படியே 2 புரோட்டா உள்ள வச்சு அப்படியே மடிச்சு கொடுத்தா இவங்க புரோட்டா பஞ்சு வச்சாரு மூக்குக்குள்ள வச்சு நோக்கி அப்புறம் பஞ்சு வச்சாங்க அப்புறம் குஞ்சு குஞ்சாரா இருக்கு இப்படியே சொல்லி சொல்லி வாந்தி எடுத்தோம் எப்ப பாத்துட்டே வாந்தி எடுக்க முடியா? சரி இப்ப சாப்பிட வராம வாந்தி எடுத்து என்னம்மா? 2 நாளாவே எனக்கு உடம்பு சரியில்லைங்க, வயிறு வலிக்குது. ஒரு நாள் அதுக்கு எப்படி எத்தனை நாளா இருக்கு? 2 நாளா போதும். 2 நாளா என்ன ஒரு பொசுக்கு பொசுக்கு கேட்கறாரு, பொசுக்கு பொசுக்கு டால மறைஞ்சிடாரு. நல்ல ஐட்டம் வச்சிருப்பாரு போல. மாமா நீங்களே கேளுங்க, 2 நாளாவே சாப்பிட முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த நோய் வரக்கூடாது உனக்கு. எந்த நோய்? இப்ப சொன்னீங்க என்ன நோய்? உங்க மண்டையை பார்க்க எத்தனை நாளா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? 2 நாளா வாங்கி வந்துக்கிட்டு இருக்கா. சாப்பாடு சாப்பிட்டு ஒன்றும் செரிமானம் ஆகுதா? இப்ப கேட்குதா? இப்போ இப்போ சத்தம் வித்தியாசமா கேட்குது. காலையில் இல்லை இங்க டப்பு டப்புன்னு கேட்குதா? ஆமாங்க. இங்க இப்படி கேட்குதா? அஞ்சு வருஷம் அப்படிதான். ஆமா இது எதுக்கு ஏகாதல மாட்டி கேட்க சொன்னீங்க? உனக்கு காது கேட்குதா நான் செக்அப் பண்ணிக்கணும்ல. நீ டாக்டர் நான் டாக்டர். நான் தானே டாக்டர் வா நான் தான் எனக்கு எல்லாமே டாக்டருக்கு இப்படி வச்சு பார்க்குறாரு ஆம்பளைகிட்ட. இது தெரியாதா? ஆர்டிக்கு எவ்வளவு தெரியும்? ஆர்டிக்குலாம் கிடையாது. காசு வச்சிருக்காங்க ஓடியில மங்களம் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் பாக்கெட்ல இப்படி வச்சிருக்காங்க. ஆம்பளைக்கு என்னப்பா சவுண்ட் வருது? காத்தெல்லாம் சரியா போகுது இல்ல கபல் விட்ட காத்தா. ஓ இது அரைச்ச நாள் ஒண்ணு கேட்குறேன். உங்க மேல சந்தேகமாக என்ன படிச்சிருக்கீங்க? டிஜி எம்பிடிஜி எல்என்டி எல்என்எல் அது பஸ் கம்மியா தரல. இந்த பஸ் கம்பெனில ஏறி போய் படிச்சேன். என்ன படிச்ச? இது டிஜி படிச்சேன். டாக்டர்ல படிப்ப என்ன படிச்சீங்க? எம்பிபிஎஸ் தான் பேசாம இருக்கு. இல்ல கண்டுபிடிச்சிட்டல. இங்க வா. உனக்கு நீ வாங்கி எடுத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? ஏதோ எலும்பு இல்லாத பிடிச்சி எதுவும் தூக்குனியா? என்னது? என்ன சொல்றீங்க? நீ சொல்றது பார்த்தா எனக்கு பயந்து வருது. இல்லம்மா எலும்பு குழம்பு எதுவும் சூப்புனியா? ஆமா 2 நாளைக்கு முன்னாடி விருந்து யோசனை பண்ணி சொல்லு. சூப்புனால நெஞ்சில சொருவில் விழுந்திருக்குமா? ஐயோ அதை எப்படி சரி பண்றது? அவங்களுக்கு எடுத்து தூக்கம் எடுத்து சரியா நான் போயிடும். கேர முடியுமா? 4 பேர் இருக்குங்க வரிசையா. அதுக்கு மிஷினே வச்சிருக்கீங்க தெரியுமா? 2.5 லட்சம் ரூபாய். இதுவும் கட்டு வச்சிருக்கீங்களா? என்ன விட்டு? 2 லட்சம் ரூபாய் அந்த மிஷின். இதுல ஊதி எடுத்தவங்க எல்லாமே சரியா போயிடும். இதுவே ஏகப்பட்டாரு புதுக்கடையில் 1000 ஊதிக்கிட்டு பயங்கர மெடிசன். லைட்டா கேரு ஊதும் போது ஆடக்கூடாது அசையக்கூடாது. ஆடுனே நெஞ்சுக்குள்ள வயிற்றுக்கு வந்துடும். பாயத்திர ஓப்பேன் டாக்டர் ஏமா வாயத்திர ஓப்பன் நம்மளால என்ன தெரியுமா? அந்த சால்ட் உப்பு எடுக்க சால்ட்னால அதாண்டா உப்புனால அதாண்டா அந்த நடு சென்றுல நடுவுனால அதாண்டா சென்றுனால கேட்டு கதவை கேட்டுனால அதாண்டா கதவுனால அதாண்டா எல்லாத்தையும் டபுள் டபுளா சொல்லுவாங்க. அது மாதிரி தான் வாயத்திர ஓப்பன் ஓப்பன் ஏமா லைட்டா ஓப்பன் வருமா? ரொம்ப பிடிக்கிறாங்க. ரொம்ப டெல்லி லைஃப் ஓப்பன் வருமா? எவ்வளவு சூப்பர் பாட்டா நிறைய வச்சிருக்கேன். லைட்டா வாங்கி தரேன். ஊதும் போது ஆடக்கூடாது அசையக்கூடாது. ஆடுன்னு நெஞ்சுக்குள்ள வைத்து கொண்டு ரெடி 1 2 3 நாங்க உனக்கு நீல இடம் ஒதுக்கிட்டு இருக்க உனக்கு எனக்கு வாழ முடியல. ஊதும் போது ஆடக்கூடாது. ரெடி என்னாச்சு? பத்தியா இந்த ஆடக்கூடாது சொன்ன கேட்கிறியா? நெஞ்சுக்குள்ள வைத்து வந்துருச்சு பாரு. அதுக்கு ஒண்ணு கவலைப்படாது. அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன். இது 7 லட்சம் ரூபா. இன்னும் ரொம்ப பெருசா இருக்கு. இங்க வாத்தா இதுல ஊதி எடுத்து குடல் குண்டானி எல்லாம் வெளில வந்துடும். வாழ பத்து உனக்கு பவர் ஊதி எடுக்கணும் வேண்டாமா? பெரிய சித்த வைத்தியர் சித்த பௌத்தர் மூலத்துக்குலாம் மருந்து கொடுத்துருக்கேன் பாரு. மஞ்சள் கலர் நோட்டீஸ் போட்டு இப்படி ஒருத்தர் உட்காந்துருப்பா பாரு. அந்த நோட்டீஸ் நம்ம கம்பெனி
பெரிய சித்த வைத்தியம் இருக்குன்னு அப்புறம் இங்க அடி வயிற்றுல இறங்கி இருக்கு 1.5 ஃபீட்ல கீழே வந்துருச்சு. இனி வாயில என்ன செய்ய போறீங்க? இனி வாயில வச்சு ஊதுனா சுத்தத்தை பார்த்து என்ன சொல்றீங்க? அதை உட்காந்து யோசிக்க விடுங்க. யோசிங்க, அங்க உட்காந்து வச்சுப்பாங்க. யோசிக்க விடுங்க பாருங்க. ஆமா உன் வயிற்று வலி ஆட்ட மாதிரி பாட்டுப்படியா சரி பண்ணிடுவேன். அப்படி ஆனா சரியா போயிடுமா? சரியாயிடும். என்ன பண்றீங்க அந்த இடத்துல? என்ன வியாபாரம்? நான் என்ன விஷயம் எழுதிவிட்டேன்? ஏமா வர அழியாமா சேப்பிரியா நான் கேட்கறதுக்கு உண்மை சொல்லணும். பொய் சொல்லக்கூடாது. பொய் பேசக்கூடாது. ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்ல. நீ மாடியிலான குடியிருக்க. ஆமா. உங்க வீட்டுக்குள்ள வெள்ளக்காரன் குடியிருக்காங்களா? நான் இந்த வழியா வந்தேன்ல, அவங்க சாமி கும்பிட்டுப்பா அவ்வளவு இருக்கு. எப்படி கும்பிட்டு இருந்தாங்க? அந்த வெள்ளக்கார பொம்பளைக்கு சாமி வந்து ஒரே கத்து. வெள்ளக்கார பொம்பளைக்கு எப்படியா சாமி வரும்? இல்லையா புரியாம இருக்கு. அந்த தமிழ்நாட்டுக்காரங்க சாமி வரும்னு சொன்னா கூட ஏத்துக்கு. வெள்ளக்கார சாமி வந்து ஒரே கத்து. அந்த அம்மா சாமியே கும்பிட மாட்டாங்கயா. சாமி கும்பிடு நான் பார்த்தேன்ல. என்னங்க புரியாம இருக்கு. அந்த அம்மா சாமி வந்து எப்படி கத்துச்சு? Oh my God, oh my God, oh my God, oh my God, oh yeah, oh my God, oh my God. அவங்க என்ன சாமி எடுத்து கும்பிடுறாங்க? நீ என்ன சொல்றீங்க? அது என்னமா சாமி வந்து சாமி வந்து அந்த அம்மா ஒரே கத்து. Oh my God, oh my God, oh yeah. அது வாடி எங்க பக்கலங்க. அது வாடி எங்க பக்கலங்க. தம்பி சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறானா? என்னாலதான் பிரச்சனை அவனாலதான் வரும். எல்லா பிரச்சனையும் அவனாலதான். Oh my God. இப்ப எதுக்கு ஓமை கார சொல்றேன்? சாமி உனக்கு சாமி வந்துருமில்ல. அது ஒட்ட கல்லு முக்குத்தியா. அவ்வளவுதான் முடிச்சு. அவ்வளவுதான் முடிச்சு. பார்க்காத வேலையே கிடையாது. செய்யும் தொழிலே தெய்வம் இருக்காங்க. எந்த தொழில் செஞ்சாங்க? இதுல எனக்கு சந்தேகம். என்னப்பா செய்யும் தொழிலே தெய்வம் இருக்காங்கல்ல. நேரம் புரியாது. நீங்க பேசாம இருங்க. இப்ப அருணனுக்கு சாமி மாதிரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு சாமி கும்பிடுவாரு. சாமி கும்பிடுவாரு. அந்த மாதிரி தொழில் செய்யறாங்கல்ல அவங்களுக்கு விளக்கமாறு செருப்பு விற்கிறாங்கல்லம்மா. நீ முழுசா கேளுமா? விளக்கமாறு செருப்பு விற்கிறாங்கல்ல, குத்தி சுத்தி சாமி கும்பிட்டு இல்லம்மா நோட்டீஸ் அடிக்கிற வேலை பார்க்க செய்யும் தொழிலே தெய்வம் தான். கொரோனா காலத்துல நான் பார்க்காத முதல்ல எங்க இருந்தா வேலைக்கு விட்டாங்க. திருப்பூர்ல பழைய கம்பெனில சட்டிக்கு பிசிறு வெட்டுற வேலை. நல்ல வேலை தான். வரிசையா ஒரு ஆள் மட்டத்துக்கு சட்டி அடிச்சிருவாங்க. அடிச்சு வெயிட்ட வச்சு அமுக்குவாங்க. அமுக்கும் போது சட்டியில அந்த பிசிறுலாம் வெளியில வரும். பிசிறை வெட்டிக்கிட்டே வரணும். ஒரு நாள் 2 லாட் வந்துருச்சா? ஒரு லாட்டுக்கு வெயிட் இருந்துச்சு, ஒரு லாட்டுக்கு வெயிட் இல்ல. அப்புறம் ஓனர் சொன்னாரு, தம்பி நான் மேல ஏறி படுத்துக்கிறேன், ஏன் வெயிட்டுக்கு அமுக்கி கொடுக்கும், பிசிறுலாம் வெளியில வெட்டிக்கிட்டு வா அப்படின்னா. அன்னைக்கு நைட் டியூட்டி வேற, ஒரு பக்கம் வெட்டிட்டு வந்தேன். ஓனர் படுத்து கிடந்த பக்கம் வெட்டிக்கிட்டு வந்ததுல ஒரு இடத்துல பிசிறு வெட்டுப்பட மாட்டேன். அப்போ ஓனர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒரு சில பிசிறுலாம் வெட்டுப்படாது தம்பி, நல்லா இழுத்து பிடிச்சி வெட்டு அப்படின்னா.
எழுத்து கொடுத்து சரக்குன்னு ஒரே வெட்டு. வெட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு முன்னே ஓனர் சட்டி ஓடாம இன்னைக்கு படுத்துட்டு வந்துட்டான் போல. ஓனர் பிசினையும் சேர்த்து வெட்டிட்டாம்மா. எங்க விடுறது? பிசினை வெட்டுறது உசுறு போயிடுச்சாங்க. அடுத்துதான் நோட்டீஸ் அடிக்கிறேன். ஆமா, காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். மத்தியான பத்திரிக்கை ஊரோட என்ன நடந்துச்சு? ஒரு 4 தப்பு நடந்து எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. அதுல புள்ளி வைக்காம விட்டுட்டேன். எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன். ஒரு தப்பு தானே. ரெண்டாவது ஒரு தப்பு நடந்து போச்சு. அது சித்தப்பன் பேரு ஒரு சின்ன சாமி கீழே மலைக்குடி, பெரிய சாமி மேல மலைக்குடின்னு வரணும். மலைக்குடின்னு வருது. அந்த இடத்துல மாங்குற எழுத்த போடாம விட்டுட்டேன். சின்ன சாமியை கீழே நக்கடி, பெரிய சாமியை மேல நக்கடி, நக்கடி நக்கடி நக்கடின்னு மாங்கு போட்டாத்தானே மலைக்குடின்னு வருது. மூணாவது ஒரு தப்பு. மாப்பிள்ளை பேரு கன்னி குமரன். நல்ல பேர் தானே. என்னாச்சு? மாப்பிள்ளை பேர் கன்னி குமரன் நல்ல பேர். நீங்க அதை என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? அதே கன்னி குமரன். சும்மாருமா அடியே அடியே இவனே எவாக்க போக்க போறவனே அடியே அடியே இவனே அடியே இவனே என்னடா என்னடா பண்ற? போறப்போ கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி, கோயில்ல இருந்து இறங்கும் போது மழை வேற வந்துருச்சு. பின்னாடி குடிச்சு வந்து நல்ல மாதிரியே இருக்கப்பா. கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இப்படி போட்டா சாப்பிட்டு ஒரு ஆளு. ஆமா, 4 மூலம் தான் போடும். நம்ம போடு ஒரே நீங்க போடு, கடைசியா நீங்களும் போட்டுக்குங்க. ஏன் உங்களுக்கு அப்படி இல்ல? அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு நோ ப்ளீஸ் டொனக் மேன் அடக்கி வாசி. அடக்கி வாசிக்கிறோம். ஓகே, அடிக்கோ பிட்டா ஹரி வருவாளா சாமியார பிடிக்கிறதுல சுத்தம் தடுக்கிறீங்க. பிடிக்கிறது நீ சாமியார் இங்க வாங்க. சாமியார் கையெழுத்துக்குள்ள ஓடி வருவாங்க. நல்லா இருக்கேன். ஓ மை காட், ஓ மை காட். ஏய் நல்லா இருக்குடா. உனக்கு நல்லா இருக்கு. பேசாம இருக்கியா? சரி, சாமி ரொம்ப பிடிக்காம பாத்தியா? லைட்டா இடுப்புல கை வச்சுங்க, சாமி வந்துருச்சு. சாமியார் போல கரெக்டா கண்டுபிடிச்சு. நீ கண்டுபிடிப்பியா? நான் கண்டுபிடிப்பேன் யார் யார் சாமியார். கைகள் கணக்கார போராடி சாமி வந்து அப்படி திரும்ப வரும். அது இந்த காத்தடிக்கிற நினைப்புல வரும். அதுக்கு உப்பிட்டா ஓடி வருவாங்க. டீ கணக்காரு நீ பாட்டு டீல பேதி மாத்திரை கலந்து கொடுத்து டீ ஆத்திர நினைப்புல வரும். அதுக்கு உப்பிட்டா ஓடி வருவாங்க. டிரைவர் பஸ் ஓட்டுற ஓ புருஷன் இருக்கேன். வண்டி ஓட்டிட்டு வந்தது.
மின்னல் வேகத்தில் வந்தாப்பா அது கூப்பிட்டா ஓடி வருது. கண்டேட்டு கொண்டாடி வந்து வச்சுக்க அது எப்படி வரும்? ஊதிக்கிட்டே வரும். என்னது? அது கூப்பிட்டா ஓடி வருவாங்க. என்னையாச்சு? எவ்வளவு ஒரு பஸ் இருந்தாலும் ஒரே ஊதில் ஆத்தாடி. ஒரு சிலர் கோலம் முன்னாடி ஜாமி வச்சுருக்கேன். அது எப்படி வரும்? நான் துருக்கிட்டு வரும். கூப்பிட்டா ஒரு ஆரம்பத்தில் போட்டா அப்படிதான் பிடிக்க வருவாங்களா? ஒரு சில பேர் பொறுமையா இருப்பாங்க. பொறுமையா இருக்க முன்னாடி சாமி வந்தா சவுண்டே வெளியில வராங்க. எப்படி வரும்? நான் இந்த மாதிரி சாமியாடி பாட்டு கோயில பார்த்துருக்கேன். அமைதியா ஒரு சில பேர் நேரையா கவர்ச்சியாக தெரிகிற மாதிரி இந்த அம்மா சாமியாடி கிடக்கு சேலை அவங்க கிடக்கு 2 கிலோமீட்டர் கேக்குது. சேலை அவங்க தெரியாது அங்க ஆடுறாட்டம். அது ஒப்பிட்டா ஓடி வரும். அவங்க பீரோ திறந்துடும். பீரோ திறந்து உள்ள லாக்கர் கடாரம் ஆடிக்கிட்டு கிடக்கு. பீரோ திறந்தது தெரியாது அணிவாக்கு கொடுக்கறது. ஏய் குச்சா காப்பாத்துறேன் எந்த குட்டியை காப்பாத்துறேன் எல்லா குட்டியும் வெளியே குச்சா காப்பாத்துறாங்களா? ஆனா இந்த மாதிரி சாமியார பொம்பளை குடிக்கிறாங்க பயிர் போட்டு அமுக்கிற சாமி அவரு பின்னாடி சாமி தெரியுது. எங்க ஊர்ல ஒரு ரொம்ப நாளா பாலக்குடத்தை வச்சு சாமியாடி சொல்லிட்டு திடீர்னு அவங்க சொந்த காலையில பார்த்துட்டு போல பாலக்குடத்தை தயிர் வச்சு நல்லா எப்படி என்னடி கேங்க நல்லா இருக்கியா? நீங்க ஒரு கூட வந்துட்டாரோ இல்லையா? அந்த பிள்ளை முழுகாம இருந்துச்சா பிள்ளை பத்திரிக்கா பக்கல என்னடி வந்து 10வது வெயிலா போயிட்டாம்பளம் நடந்து வந்துட்டு ரிசல்ட் எல்லாம் விசாரிச்சுட்டு அதாடி கேள்வி இது வந்து இப்ப உண்மையா சாமி வருதா இல்ல என்ன போட்டுக்கிறது? அதை விட அந்த அம்மா பூக்குழி இறங்கி அதை பார்க்கணுமே. எல்லாம் 2 காலில் அந்த அம்மா ஒரே காலியா ஒரு கால் தான் நெருப்புல இருந்துச்சு அடுத்த கால் யாருங்க என் மனைவி போட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் போட்டு அடிச்சா என்ன அப்படி சொல்ற? உண்மையாதான் ஒரு கால் தான் கல்யாணம் ஆயிடுச்சா? நல்லா கதை கிடைச்சு அவரை போய் கண்டிக்கல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன வருத்தமா இருக்கு? என் காதலியை நினைச்சா உன் காதலியா? இல்ல என் காதலியை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. எதுக்கு வருத்தமா இருக்கு? முன்னெல்லாம் போன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க போன வைடா புருஷன்னு சொல்லுவா. சரி இப்ப என்ன போனோம்னா இப்ப போன் பண்ணா புருஷன் வந்துட்டாரு போன வைடாங்கிறாயா? அடுத்த முன்னாடி ஏதாவது லவ் பண்றியா? அது கூப்பிட்டா ஓடி வருவாங்க. நான் எப்படி கேட்பேன்? சரி
அப்படி என்ன எங்க இருக்கிற சங்கரி அச்சோ 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 என்னையா பாடிக்கிட்டு இருக்க? எல்லாம் புது பாட்டுதான். அது உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க என்னாச்சு? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? அது செல்ல குட்டி இல்ல. செல்ல குட்டி இல்ல, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி. குட்டி. கரடி மாமா எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்க போறேங்க. ஏய், இதெல்லாம் பச்சை பிள்ளைய பார்க்க உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் என்ன பண்ண போற? ஆமா, வேலை மட்டும் எப்ப வச்சுக்க. பார்த்தாலும் உனக்கு இதேதான். வாழ்க்கையில காலை தூக்கி மட்டும் பிழைக்காத. வேற உனக்கு பொழப்பே தெரியாதா? என்னங்க ஆடுறதே அதுதானே நம்ம தூக்குறாங்களே ஆடுறே. இன்னைக்கு பெண்கள் பாரு, கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க. ஏதாவது உனக்கு ஒண்ணு தெரியுமா? எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதா? கார் ஓட்ட இந்த சென்டர் நாளைக்கு நான் வீட்டை விட்டு கீழே கூட இறங்க மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். ஐயோ லூசு, என்கிட்ட நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். லூசு சொல்லாத. சரி கைட்டு. ஏய், நான் எப்படி நம்புறது? அப்படியே கார் ஓட்ட சொல்லி கொடுத்தாலும் யாரு எனக்கு சொல்லி கொடுத்தா? நான் உனக்கு சொல்லி தரேன்டா. கார் ஓட்ட தெரியுமா? காசு கேட்பீங்களே, எனக்கு காசு கொடுங்க. புதுக்கோட்டையில சைக்கிள் டிரைவிங் ஸ்கூல்ல ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். சைக்கிளாவே டிரைவிங் ஸ்கூலா? அது ஸ்கூலே கிடையாது. இந்த மாதிரி ரவுண்டா இருக்கு பாரு. இது என்ன? ஏய், இது பேர் அது ஆளுங்க கட்டுச்சாமா. கிளிப்ப லூசு ரவுண்டா இருக்குல்ல, ஒரு நடிப்பு. கீழே 3 இருக்கு பாரு. ஏய், இது இல்ல, ஆக்சிலேட்டர் பிரேக் கிளட்ச் இருக்கு. அது எதுக்கு? முதல்ல என்ன பண்ணா, என்ன பண்ணணும்? வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளட்ச நீச்ச பாக்கல. போடா. இந்த பிள்ளைக்கு நம்மளே வண்டி ஓட்டி சொல்லி கொடுக்குறேன். அவன் முதல்ல ஏன் அன்னைக்கு சொல்ல வரீங்க? அக்கா பண்ணிட்டு இருக்காரு. அந்த குச்சி யாரா ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க உனக்கு. ஏய், அது குச்சி இல்லையா? அது விரலியா? இருக்கட்டும். ஏங்க, அது அந்த பக்கம் வச்சிருக்காங்க. அது ஒரு மாதிரி இதா இருக்கு. ஐயோ, அது ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ. எப்படி கியராவா? ஆடிக்கிட்டு கிடக்குற முதல்ல என்ன ஆகணும்னா, என்னமோ மூஞ்சல உட்காந்து ஆட சொல்றாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னு கிளட்ச பிடிச்ச வாங்க ஏன் ஒழுங்கா நிக்க சொல்லுங்க போது? கரெக்டா பண்ணிக்கிறாரு. அவர் லைட்டா கீழே போட்டு அது ஃபர்ஸ்ட் கியர். அப்படியே வண்டி கொஞ்சம் வேகமா போகும். வேகமா போறப்ப இன்னும் கொஞ்சம் வேகமா போனாங்க கிளட்ச பிடிச்ச வாங்க மேல ஏற்றும். வண்டி போயிருமா? ஐயோ, அது செகண்ட் கியர். இதை விட இந்த வண்டி வேகமா போகணும்னா அப்படி இழுத்த வாக்கு சொல்லுங்க, சீக்கிரம் நான் ஆரம்ப இருக்கேன் கத்துக்கிறேன். தேர்ட் கியர். அப்ப மேல ஏற்றிட்டு போயிருமா? போயிரு. இன்னொரு நாள்ல போயிரு. புளி இப்ப ஒரு வேகத்துல இருக்கு. அந்த வேகத்துல வேகமா போய் டக்குனு இது பண்ணி வேகமா போணும். அது எப்படி போகும்? அப்படி வேகமா போறப்ப நல்லா ஸ்பீடா போயிடு. பிரேக் போட்டு புழுக்குண்டா இருக்கிறேன். அப்படியே கலக்காது. வண்டியை போட்டோன்னே திடீர்னு ஒரு இடத்துல வண்டி ரிவேஸ் வரணும்னா அப்படியே ஒரு கிண்டி அப்படி இழுத்து முடிஞ்சு இருப்பா. என்ன இவ்வளவு ஈஸியா இது ரொம்ப ஈஸியா? நீ முதல்ல நகை நில்லு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண சாய் நீங்க ரவுண்டா ஒண்ணு வச்சுல காணோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணவா கையை வை பாப்பா. என்ன பண்றாரு? நீ போடும்போது மட்டும் இவனையே நான் முடிச்ச ஆட்டோப்பா. ஐயோ நீங்க கையை என்ன உலகமாக நடிப்பா இருக்கு. இப்ப பாருங்க, நான் போறேன்.
நல்லா இருக்கு. இந்த பிள்ளை போறப்போ புள்ளியோட போய் கீழே போறப்போ திருப்பி இங்க அப்போட சரி கோழி சுத்த முடிஞ்சு எல்லாமே சொல்லித்தாரு. நீ நல்லா ஆடுற, நல்லா பாடுற. உன்னை பார்த்து நான் காதல் வந்துருச்சு. ஆமா தம்பி இன்னும் ரேத்தியா சூப்பர். அது இன்னும் ரேத்தி நல்லா இருக்கு. ஏன் காதலிக்க கூடாது? என்ன பழக்கம்? ஏமா காதல் பண்றேன் தெரிஞ்சுக்கிட்டா காதல் பண்ண? உங்க வீட்டுக்கு தெரியாம காதல் பண்ண? செல்லு நீ செல்லு வச்சிருக்கியா? என்ன செல்லு? நீ சாப்பிட்டு பாப்பாமா தப்பு இல்லையா? நீ என்ன கேட்ட? என்ன செல்லு வச்சிருக்கேன் கேட்டு நான் வச்சிருக்க செல்லு பேரு ஓப்போமா. ஓப்போ செல்லு அதான் அது பெண் குழந்தை. சரி அதெல்லாம் சரி. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாலு பேருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சம்பாதிக்கலாம் நீங்க தான் பண்றீங்க. எங்க வேலை பார்க்க போறீங்க? என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொன்னீங்க. நான் கால் சென்டர்ல வேலை பார்ப்பேன். உன் பண குழந்தை செய்யற போது அப்படியே ஒரு வார்த்தை கேட்க இப்ப கால் சென்டர்ல வேலை பாக்குறீங்க. இங்க வா. திருச்சியில ஐடி கம்பெனில கால் சென்டர்ல வேலை பார்க்கறேன்னு. ஓ இந்த கால். ஐயோ தமிழ்ல எவ்வளோ காதல். காதல்ல என்ன தெரியுமா? என்ன காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி. எப்ப நம்ம தலையில விழுகும்னே தெரியாது. நடந்து போயிட்டு காக்காப்பியை தொடர்ந்து வேண்டி விட்டுரும். அதே மாதிரிதான் காதல் எப்ப நம்ம மனசுக்குள்ள வரும்னு தெரியாது. என் மனசுல காதல் வந்துருச்சு. மனசுல வந்துச்சா இல்லையா? நானும் வந்ததுல ஒரு பார்த்துட்டே தான் இருக்கேன். அப்பயே சொன்ன சாதாரணக்காரன் என்ன சொன்ன? கும்பராசி 7 உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்னை பார்த்தா 7 மாதிரி தெரியல. இல்ல ஒண்ணும் கவலைப்படாதீங்க. காதல் வந்துருச்சு. காதலா? ஆமா. நீ காதல் பண்ண பிடிக்கலாம். சொல்லுங்க ராஜா சொல்லுங்க. இன்னைக்கு ராசான்னு பேர் வச்சாங்களோ அன்னைக்கு வெறும் படையோடு தான் இருக்கு. ராஜானா படையோட தான். அது எனக்கு காரா படை குதிரை படை அந்த படம் இல்ல. ராக்கெட்ல வண்டி கழிச்சு வெறும் படையோட இருக்கு. அந்த படையா? அரிப்பு படையோட இருக்கு. காதல் தெரியுமா? நீதான் பொண்டாட்டியா வருவேன்னு எங்க வாத்தியார் சின்ன வயசுல சொல்லுவார். உங்க வாத்தியார் என்னை பார்க்கவே நீ அப்புறம் எப்படி சொல்லிப்பாரு? நீ எல்லாம் பண்ணி மேய்க்கலாண்டா லாய்க்கு அப்படிம்பாரு. அப்ப என்னை பார்த்தா பண்ணி மாதிரி தெரியுதா? வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணியை மேய்ச்சிட்டு அது ஒரு குட்டி பண்ணியை போட்டு தூங்க மாட்டேங்கிறேன். குழந்தை பிறக்கிறதுல எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அரசாங்க ஆம்பளைக்கு எவ்வளவு துரோகம் பண்ணுது. அப்படின்னு துரோகம் பண்றாங்க. மாசமான பொம்பளைக்கு எவ்வளவு பணம் தராங்க? 18,000. எவ்வளவு சிரமப்பட்டு மாசமாக்குறோம். 2,000 ரூபாய் காசு எங்களுக்கு தர்றாங்களா? அப்படி சொல்லாதீங்க. இப்ப கூட பாரு பெண்களுக்கிட்ட 1000 காசு கொடுக்குறாங்க. ஆமா மாசமான 1000 ரூபாய். அதுக்கு எங்க ஊர்ல இப்ப நீ சொன்ன மாதிரிதான் நான் சொன்னேன். மாசமான 1000 ரூபாய் தராங்க தாப்பப்படி அதுகளுக்கு அப்படின்னு. எங்க ஊர்ல 2 கிழவி தப்பா பண்ணிக்கிட்டு மாசமானத்தான் காசு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கிழவி. இன்னொரு கிழவி சொல்லிச்சு உனக்குனாச்சும் உங்க கிழவி இருக்கிறாரு எங்க கிழவி கட்டி 7 வருஷம் ஆகுது நான் மாசம் ஆகுறது. அப்படியே கிழவி இருந்தாலும் மாசம் ஆயிருமா? அப்படியே மாசம் ஆயிட்டாலும் புழுப்புழுதான் இருக்குமா? எங்களுக்கு 18,000 கொடுத்தாலும் உங்களுக்கு 3,000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல. அது எப்ப புள்ள மறக்காம குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணா தந்தாங்க. அது மட்டுமா? ஆப்பிள் ஆர்லிக்ஸ் அரிசி இதெல்லாம் எதுக்கு? ரத்தம் ஊறணுங்கிறதுக்காண்டி. அதே அரிசி கொத்தோட ஆபரேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்களா? அதுக்கப்புறம் ரத்தம் ஊர்னா என்ன ஊராட்சி தெம்பு அறுக்கலாம்ல. தெம்பு இருக்கும். காதல் வந்து விட்டது. ஏங்க என் கண்ணத்துல இருக்கிற குடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவசரப்பட்டு படுகொலையில விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்றேன் கேளு. மயக்கம் என்ன அதத்தாயதான் மௌனம் என்ன மணி மாளிகையான் கண்ணே மயக்கம் என்ன
கவி பாட சிவாஜி கணேஷ் எப்படி பண்ணுவார் தெரியுமா? சிவாஜி கணேஷ் ஐயா காதல் எப்படி தெரியுமா? இடுப்புல கை திரும்ப இப்படி கண்ணத்துல வச்சுக்குவாங்க. கோழிக்காதல் மாதிரி எனக்கு மூடு வருகிறேன். ஆனா கோழிக்காதல் மாதிரி தாங்க ஒரு தூக்கோட முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு அவங்களுக்கு அப்படின்னு சிவாஜி கணேசன் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அது இடுப்புல கை வைக்க மாட்டாங்க. சோழ கை வச்சு இங்க ஊட்டிக்கிட்டு பாரு. அவர் முதல்ல ஒரு சைஸா உருட்டுக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. இன்பமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு சுத்தோட முடிஞ்சு போயிரு. வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள அவ்வளவுதான். கமலஹாசன் என்ன சத்தம் இந்த நேரம் என்ன சத்தம் இந்த இந்த பாட்டுல கதாநாயகன் கெடுத்துருவார். நம்ம நேரடியா செஞ்சு என்னமா சொல்றேன்? சரி அது விட வேணாம். இந்த பாட்டு கொடுத்தா கதாநாயகன் மலையில இருந்து விழுந்து ஏற்றுவா ஓவர் டைம் ராமராஜன் காதல் ராமராஜ ஐயா காதல் சூப்பரா இருக்கு. செண்பகமே செண்பகமே ராமராஜன் பிடித்து அடிச்சுட்டு பால கறப்பாரு. செம்பாயி செம்பாயி பாதம் போகும் பாதம் ஆசைப்பட்டு காத்து காத்து பாட்டு
செத்துடுவேன் மாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டா நானும் செத்து போயிடுவேன். அப்பயே சொன்னா சாதா என்ன சொன்னியா? செத்தாலும் தனியா ஒண்ணு எவ்வளவு உன் கூட வேண்டாம் வரும். அவன் போய்விட்டாள். அவள் பறந்து போனாய், என்னை மறந்து போனாலே, நம் கண்கள் ரெண்டில் மன்னவாரி தூவிட்டு போய்த்தாலே. அவ உனக்கா பொண்டாட்டி, அப்புறம் அவ கைவர்காரே பொண்டாட்டி.